தமிழ் டிஸ் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புது மொபைல் லான்ச் ஆகிட்டே இருந்தாலும் சாம்சங் தரப்புலேருந்து அவங்க லான்ச் பண்ண அந்த எம் சீரிஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த எம் சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த M21 இருக்கட்டும் M31 இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு கொடுத்தாங்க. நல்ல சேல்ஸும் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ இந்த மாதம் சாம்சங் அஃபிஷியலாக ஒரு எம் சீரிஸ் மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. அது எதுன்னு தெரியுமா? M31s. இந்த M31s பத்தின நிறைய விதமான லீக்ஸ் ஆன்லைன்லயும் வந்திருக்கு. எனக்கும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய விதமான பிராண்டுடைய மொபைல் வேணாம் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சாம்சங் மொபைல் வாங்கணும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைசிங் பேக்கேஜா இருக்கும். அப்படி இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற என்னுடைய கணிப்புகள் பிளஸ் ஒரு சில லீக்ட் இன்ஃபர்மேஷன் பிளஸ் கன்ஃபார்ம் பண்ண ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் இவ்வளோ பெரிய ஹைப் கிரியேட் பண்ணது அப்படின்னா இந்த M31s தான் சொல்லும். ஏன்னா அவங்க M30 இருக்கட்டும் M30s M31 இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மியான விலையில் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இந்த M31sலையும் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் முக்கியமாக பயங்கரமாக இருக்க போகுதுன்றது போல லீக்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதோட டிசைனை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு டிசைனாக இருக்குது. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா. எஸ், இந்த 64 மெகாபிக்சல் கேமரா மட்டும் இல்லைங்க, வெறும் சென்சரை மட்டும் கொடுக்காம உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்லையும் ஒரு சில ஃபீச்சர்ஸை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் சாம்சங் உடைய பிரீமியம் செக்மெண்ட் அந்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல இருந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்க போறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சிங்கிள் டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சிங்கிள் டேக் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ ஒரு மூமெண்ட், ஒருத்தர் உங்களுடைய வீட்லேயே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்க கேக் கட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பலூன் வெடிக்கிறாங்க, அந்த டைமை நீங்கள் கேப்சர் பண்ணணும். ஃபோட்டோ எடுக்க முடியுமா, வீடியோ எடுக்க முடியுமா, இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபோனில் என்னென்ன எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த சிங்கிள் டேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் உங்களால் எடுக்க முடியும். சரி, நீங்கள் ஒரே டைமில் அந்த சிங்கிள் டேக் மட்டும் தான் நீங்கள் ஆன் பண்ண போகிறீங்க. ஆன் பண்ணதுலேருந்து அதுவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடும், அதே சமயத்தில் ஃபோட்டோஸும் எடுக்கும், அதே சமயத்தில் ஜிஃபும் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களில் அந்த சிங்கிள் டேக் மூலியமாக எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு ஜிஃபாக இருக்கட்டும், பூமராங்காக இருக்கட்டும், அல்ட்ரா வைடாக இருக்கட்டும், ஒரிஜினல் இமேஜ்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்லேருந்து எல்லாமே வெவ்வேறு இமேஜஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ உங்க மெமரிஸை அந்த ஒரு செகண்ட் அந்த 2-3 செகண்ட் அந்த ஒரு விஷயத்தை உங்களால 10 விதமான போட்டோஸ் மூலியமாகவும் சரி, 2-3 விதமான வீடியோஸ் மூலியமாகவும் சரி, ஜிஃப் மூலியமாகவும் சரி ஒன்னா கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு தேவையானதை நம்ம அழகா எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருந்தாங்க. இதை இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வரது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பிகாஸ் நிறைய பேர் இந்த பட்ஜெட்ல வாங்கக்கூடியவங்க அவங்களுடைய மெமரிஸை எடுக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் சாஃப்ட்வேர்லயும் இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் கண்டிப்பா தேவை. இந்த கேமராவை இன்டெலி கேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, ரியர் ஃபேசிங் கேமரா ரெண்டுத்திலுமே இந்த விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஃபீச்சரை டெஸ்ட் பண்றதுக்கு தான் நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். இன்னும் டிவைஸ் வரல, அன்பாக்சிங் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவா அந்த லான்ச் ஈவென்ட் அன்னைக்கு நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். அப்போ வரும்போது இன்னும் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த M30 சீரிஸ்ல மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அதோட பேட்டரி தான் இல்லையா? ரீசெண்டா கூட நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்மார்ட் போன்லயும் 6000 mAh பெரிய பேட்டரி தராங்க. அண்ட் முக்கியமான ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் இந்த சீரிஸ்ல இந்த M31s என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. எஸ், 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. உங்களால ரிவர்ஸ் சார்ஜும் பண்ண முடியும். ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி நீங்க உங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி மத்தவங்க ஸ்மார்ட் போனோ இல்ல உங்களுடைய வேற ஸ்மார்ட் போனையோ நீங்க இதன் மூலமா சார்ஜ் பண்ண முடியும். அந்த அளவுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இது புதுசு இல்லாட்டியும் 6000 mAh பெரிய பேட்டரியை கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். சாம்சங் அப்படினாலே உங்களுடைய டிஸ்பிளேவை அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தராங்க. எஸ், சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தரது மட்டும் கிடையாது, நமக்கு இன்ஃபினிட்டி ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சுவல் அந்த நாச்சும் தர போறாங்க. ஸோ உங்களுக்கு முழுக்க ஒரு பெசல்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் டிஸ்பிளே வரும்போது தான் நான் செக் பண்ண முடியும். பட் இருந்தாலும் சாம்சங் அப்படின்றதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். அமோலட் டிஸ்பிளே கண்டிப்பாக ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேமராவுடைய அந்த லீக்ட் இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது பின்பக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. அட் த சேம் டைம் அவங்க AMOLED டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக அதுதான் வரப்போகுதுன்றது மாதிரி இருக்கு. இன்னும் எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போதைக்கு கிடைக்கல. பட் இதோடைய பிரைசிங் கரெக்டாக வச்சு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போனா இந்த வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனை விட இவங்க எப்பவுமே அந்த சாம்சங்குடைய பிராண்ட் வேல்யூ, ஸ்டார் ரேட்டிங், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக கரெக்டான
வேல்யூ ஃபார் மணியாக வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம், வேறு என்னென்ன விஷயங்கள் வரலாம், என்ன விலையில் கொடுத்தா ஒரு பர்ஃபெக்டான ஒரு விலையாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு சின்ன லீக் வீடியோ தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.